நீ சொல்றது என்னமோ கரெக்ட் தான் தாமரை. தமிழ் ஒரு வார்த்தை சொன்னா நான் அமைதியா அடங்கிதான் போறேன். ஏன்னா அவ எல்லாத்தையும் அன்பா சொல்றான். அந்த அன்புக்கு நான் அடங்கி போறேன். அவ்வளவுதான். அதுவும் இல்லாம எல்லா விஷயத்திலயும் நான் யார் பேச்ச கேட்கிறேன்? என் பொண்டாட்டி பேச்ச தானே கேட்கிறேன். பொண்டாட்டி பேச்ச கேட்கறது ஒன்னும் தப்பு இல்லையே தாமரை. நல்லதை யார் சொன்னா என்ன? நல்லதை யார் சொன்னாலும் கேட்டுக்கலாம். அதுவும் என் பொண்டாட்டி தமிழ் எப்பவுமே நல்லதை மட்டும்தான் சொல்லுவான். அதனால அவ பேச்ச கேட்கறதுல எனக்கு ஒன்னும் கௌரவ குறைச்சல்லாம் இல்லை. அது மட்டும் இல்லாம பொண்டாட்டி மேல புருஷன் பாசம் வைக்கிறதும் புருஷன் மேல பொண்டாட்டி பாசம் வைக்கிறதும் அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் இணங்கி போறதும் குடும்ப வாழ்க்கையில ரொம்ப உன்னதமான ஒரு விஷயம். ஆனா அதெல்லாம் உனக்கு புரியறதுக்கான வாய்ப்பு இல்லை. இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். என் பொண்டாட்டி என் மேல பாசம் காட்டுறா, அன்பா இருக்கா, அவளுக்கு நான் அடங்கி போறேன். இதுல உனக்கு என்ன பிரச்சனை? நீங்க யாரும் இதை நினைச்சு வருத்தப்படவும் வேண்டாம். ஐயோ தமிழ் கூட நல்லா வாழ்றானே நினைச்சு வயிறறியும் வேண்டாம். ஏய் போ, போய் ஏதாவது வேலை இருந்தா போய் பாரு போ. என்னடி சேது என்ன சொல்லிட்டு போறான்? எப்படி பொண்டாட்டிக்கு அடங்கி போறீங்கன்னு கேட்டேன். ஏன் பொண்டாட்டிக்கு நான் அடங்கி போறேன், உனக்கு என்னன்னு சொல்லிட்டு போறாமா? விடு தாமரை. என்ன இருந்தாலும் புது பொண்டாட்டி இல்ல. ஆசை 60 நாள், மோகம் 30 நாள். அது வரைக்கும் அவன் அப்படித்தான் இருப்பான். காலையில அந்த குக்கர் வெடிச்சப்ப அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆகி அவ இந்த வீட்டை விட்டே போயிடுவான்னு நினைச்சேன். தப்பிச்சிட்டாளே. சரி, அம்மாச்சிக்கு இந்த விஷயம் தெரியுமா? ஏய், தெரியாதனமா கூட அம்மாச்சி கிட்ட இதை பத்தி போட்டுக்கிட்டு கொடுத்துட போற. யார கேட்டு இப்படி எல்லாம் பண்ணீங்கன்னு கிழவி நமக்கு எதிரா திரும்பிடுவா. உங்க அம்மாச்சி வில்லி கிடையாதுடி, கேரக்டர் ஆர்டிஸ்ட். எதுக்கும் பார்த்து இருந்துக்க. சரிம்மா.